மாசிமக வரலாறு. இன்று மாசி மகம். மாசி மாதத்தின் மிக முக்கிய பண்டிகை, உற்சவம், திருவிழா மாசி மகம்தான். சைவ, வைணவ, அம்பாள், முருகன் என எல்லா தெய்வங்களுக்கும் மாசி மகம் திருவிழாதான். குரு சந்திர யோக நாள். நட்சத்திரங்கள் 27, ராசிகள் 12. இந்த 27 நட்சத்திரத்தில் 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் மகம். 11வது ராசி கும்பராசி. மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க, கும்பராசியில் இருந்து சூரியன் சந்திரனை பார்க்கும் காலமே புனிதமான மாசி மகம் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. குரு சந்திரனை பார்ப்பதால் மிகப்பெரிய குரு சந்திர யோகம் ஏற்படுகின்றது. காலபுருஷனுக்கு 5வது ராசியான சிம்ம ராசி பூர்வ புண்ணிய ராசியாகும். சூரியன் ஆன்மா, சந்திரன் மனம், உடல் என்றும் கூறுவார்கள். இந்த மாசி மகத்தில் நீராடுவதால் நீருக்கு காரணமான சந்திரன் மூலமாக உடல் தூய்மையும், சூரியன் மூலமாக ஆன்ம தூய்மையும் கிடைக்கிறது. சந்திரன் சிம்ம ராசியில் கேது பகவானின் மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த மாசி மகம் வருவதால் இந்த நீராட்டம் செய்கின்ற பொழுது நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்து விடுகின்றன. நல்வாழ்வை தரும் மாசி மகம். மாசி மக காலத்தில் புனித நீராடுவதும், புண்ணிய யாத்திரை செய்வதும், புனித கோயில்களை தரிசிப்பதும் பாவங்களை போக்கும், புண்ணியங்களை அதிகரிக்கும், தோஷங்களை நீக்கி நீடித்த நல்வாழ்வை தரும். சைவ ஆலயங்களாக இருந்தாலும், ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களாக இருந்தாலும் எந்த பெரிய விழாவிலும் நிறைவாக தீர்த்தவாரி நடைபெறும். வைணவ விழாவில் இதனை அவபிரதம் என்று கூறுவார்கள். திருமலையிலும் கூட பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளில் சக்கர தீர்த்தம் நடைபெறும். சைவத்தில் இதனை தீர்த்தவாரி என்பர். பிரம்மோற்சவம் எனப்படும் பெருவிழாவின் நிறைவு நாளில் மட்டுமல்லாது வேறு சில தினங்களிலும் தீர்த்தவாரி நடைபெறும். கிரகண காலங்களிலும் மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்திரா பௌர்ணமி முதலிய தினங்களிலும் தீர்த்தவாரி விழா நடைபெறும். மாசி மாதத்திற்கு மாகம் என்று பெயர். மாசி பௌர்ணமி தினத்தன்று மகம் நட்சத்திரம் இணைவதால் மாகம் என்பது மகமாக மாறியது என்பார்கள். அகம் என்றால் பாவங்கள் அல்லது மாசுக்கள், மா என்றால் இல்லை என்று பொருள். பாவங்கள் இல்லை என்று ஆக்கும் நாள் மாசி மகம். மாசி மகமும் மகா மகமும். பொதுவாக சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய மாசி மாதம் முழுவதுமே புனித நீராடலுக்கு உகந்த மாதமாக கூறப்பட்டுள்ளது. அப்படி கூறப்பட்டாலும் மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினம் மகம் நட்சத்திரத்தில் வருவதால் பௌர்ணமி நீராடல் என்பது மிக தூய்மையானதாகவும் புண்ணியமானதாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது குரு பகவான் கும்பராசியில் இருக்கிறார். இவர் சிம்ம ராசிக்கு வருகின்ற பொழுது குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்வார்கள். இப்போது பார்வை தொடர்பு, அப்போது சேர்க்கை தொடர்பு. அப்போது அவர்கள் இருவரையும் சூரியன் கும்பராசியில் இருந்து பார்ப்பார். இந்த பௌர்ணமி தினமானது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இதை மகாமக பெருநாள் என்று கொண்டாடுகிறோம். மகாமகத்தை பேச்சு வழக்கில் மாமாங்கம் என்று கூறுகின்றனர். மாசி மகம் கும்பகோணத்தில் ஏன் விசேஷம்? கும்பகோணத்திற்கு மட்டும் அப்படி என்ன ஒரு விசேஷம் என்று கேட்கலாம். ராசிகளில் மாசி மாதத்திற்கு உரிய ராசி கும்பராசி. அதிலே கும்பத்தை எடுத்து கொள்ளுங்கள். குரு சிம்ம ராசிக்கு வந்து சந்திரனுடன் சேரும் காலம்தான் மகாமகம். சிம்ம ராசி என்பது காலபுருஷனுக்கு 5வது ராசி, புண்ணிய ராசி. 5வது ராசியை திரிகோண ராசி அல்லது கோண ராசி என்று கூறுவார்கள். கும்பமும் அதாவது கும்ப ராசியும் கோணமும் திரிகோண ராசியான சிம்மமும் சந்திக்கக்கூடிய புனிதமான நாள் என்பதால் கும்பம் கூட்டல் கோணம் இணைந்து கும்பகோணம் ஆகியது. கும்பகோணம் மிகச்சிறந்த புனித தலமாக ஆதி காலத்திலிருந்து கருதப்படுகிறது. அங்கே மகாமக குளம் இதற்கென்றே உருவாக்கப்பட்டது. மகாமக தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் என்று கூறப்படுகிறது. மகாமக தீர்த்தத்தில் நீராடி வணங்கினால் மறுபிறப்பற்ற அமரத்துவம் அடையலாம் என்று புராண நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றன. ஷோடச 16 சிவாலயங்கள் மகாமக குளக்கரை சுற்றிலும் அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயங்களை ஷோடசலிங்க ஆலயங்கள் என்று அழைக்கின்றார்கள். இதில் ஒவ்வொரு மண்டபத்திலும் பிரம்ம தீர்த்தேஸ்வரர், முக்தேஸ்வரர், தனேஸ்வரர், ரிஷபேஸ்வரர், புரணேஸ்வரர்,
கோணேஸ்வரர், பக்திகேஸ்வரர், பைரவேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், வியாசகேஸ்வரர், உமாபாகேஸ்வரர், நிருத்தீஸ்வரர், பிரம்மேஸ்வரர், கங்காதேஸ்வரர், முக்ததீர்த்தேஸ்வரர், க்ஷேத்திரபாலேஸ்வரர் என மொத்தம் 16 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. இவற்றை ஒருங்கிணைத்து ஷோடச லிங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. கும்பகோண மகாமக தீர்த்த வரலாறு நிறைவடைந்தது.